ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் என்னோட கோழி குஞ்சுங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி மருந்து வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து கோழிகளுக்கு சளி வந்தால் என்ன மருந்து யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணுமா இல்லை ட்ராப்ஸ் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி தெரியாது. தெரியாதவங்க இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி சளிக்கு வந்து எதனால் வந்து கோழிகளுக்கு வந்து சளி வரும்னா, ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இருந்தாலும் கோழிங்களுக்கு சளி வரும், இல்லை ரொம்ப ஓவர் குளிர் சீசன் அப்படின்னாலும் சளி பிடிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தூசி அதிகமாக இருக்கிற இடத்துல கோழிங்க இருந்தாலும் சளி பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகவே நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து கண்டுக்க மாட்டோம். ஆனால் வந்து நம்ம ஃபார்மில் மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த பிரச்சனை தான். ஏன்னா ஒரு கோழிக்கு சளி வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லா கோழிகளுக்கும் வந்து சளி வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோழிக்கு சளி வருது அப்படின்னா அதை வந்து தனிமைப்படுத்திடணும். தனிமைப்படுத்தி அதுக்கான மருந்து இல்லை இன்ஜெக்ஷன் போடணுமா ட்ராப்ஸ் போடணுமா அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு கோழிக்கு தான் வந்திருக்கு, சளி எப்படி பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா விட்டிங்கன்னா எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சளி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சளி வர்றதுக்கான ரீசன் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கோழி குஞ்சுங்க வந்து நம்ம இப்போ வந்து ஃபார்மில் தான் வந்து வளர்க்குறோம், ஒரு தனியாக ஷெட்டு போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குளிர் சீசனில் வந்து நம்ம வந்து ஷெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து மறந்துட்டு அந்த படுதை வந்து கீழே இருக்காமல் விட்டுருவோம், இல்லைன்னா ஷெட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த குளிர்காற்று வந்து கோழி குஞ்சுகளுக்கு போகிறதுனால வந்து சீக்கிரமாகவே வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து சளி பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தால் பூமி ஃபுல்லாமே வந்து ஈரமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கிறனால வந்து ஒரு கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தூசி பொருட்கள், இப்போ நம்ம புகை போடுறது, கோழி குஞ்சுங்க இருக்க இடத்துல வந்து அடிக்கடி தீ வச்சுடுறது, புகை போய் அந்த கோழி குஞ்சுகளுக்கு போகிறது, இல்லை நம்ம சீமாரில் கூட்டும்போது அந்த தூசி கோழி குஞ்சுகளுக்கு போகிறதுனாலையும் வந்து சளி வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து வருங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து கரெக்டாக கோழி குஞ்சுகளுக்கு கரெக்டான ஊட்டச்சத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் வந்து கோழிகளுக்கு வந்து சளி வரும். இன்னொன்று வந்து மெயின் ரீசன் வந்து தண்ணீர் வந்து இந்த மழை சீசன்லேயும் சரி குளிர் சீசன்லேயும் சரி நம்ம வந்து கரெக்டான தண்ணியை வந்து கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கிற தண்ணியை வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். குளிராக இருக்கிற தண்ணியை நம்ம டேப்லெட் பிடிச்சிட்டு போய் அப்படியே ஊற்றி வச்சா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக சளி பிடிச்சிருங்க. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா ஷெட்டு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த மழை சீசன்லேயும் சரி குளிர் சீசன்லேயும் சரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். சரிங்க சிஸ்டர், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் கோழிகளுக்கு சளியான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சளி தானா இல்லை வேறு ஏதோ நோய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து எனக்கு புரியுதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு சளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கோழிகளை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். கோழியோட மூக்கில் வந்து தண்ணி வந்து வழிஞ்சிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோழியோட சத்தம் வந்து எப்பவுமே நார்மலாக போடுற சத்தம் விட கொஞ்சம் டல்லாக, நம்மளுக்கு எப்படி தொண்டை கட்டுனா வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கும் சரி பெரிய கோழிகளுக்கும் சரி அப்படியே குறைன்னு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக சத்தம் போடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழியோட மூக்கில் வந்து குமிழ்கள் மாதிரி ஒரு மாதிரி முட்லியும் வந்து அப்பப்போ அந்த சளி இருக்கிறனால வந்து குமிழ்கள் வந்துகிட்டே இருக்கும், பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து சீக்கிரமாக டேக் ஓவர் பண்ணாது. எந்த ஒரு கோழிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோயின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அது வந்து ஃபுட்டு சாப்பிடாது, அதுக்கு போடுற தீனி எதுவுமே சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. அது பார்த்திங்கன்னா எல்லா கோழிங்க மாதிரி ஆக்டிவாக இருக்காது. மற்ற கோழிங்கலேருந்து தனியாக நின்றுட்டுருக்கும். நம்ம போய் ஏதோ ஒன்று பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று இது பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு நகரும், இல்லைன்னா ஒரே இடத்துல தலையை தொங்க போட்டு நின்றுட்டே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களோட கண் வந்து வீக்கமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து சின்ன எப்படின்னா கருப்பாக டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் வச்சு நம்ம பார்த்தா சளி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீட்லேயே வந்து சளியை நல்லா பண்ணிக்கலாமா, க்யூர் பண்ணிக்கலாமா கோழிங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சளி அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற இயற்கை மருந்துகள் வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இல்லை சிஸ்டர், ஒரு கோழி வந்து வந்துருச்சு, மற்ற கோழியும் அதே மாதிரி தான் இருக்குது, தனியாக நின்றுட்டுருக்கு, எல்லா கோழிங்களோடையும் சேர்ந்து போக மாட்டேது, சாப்பிட மாட்டேது, தீனி எதுவுமே எடுக்கல, தனியாகவே நின்றுட்டுருக்கு அப்படின்னா
ஒரு 2 ஆர் 3 கோழிகளுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற லைனில் போகாமல் சீக்கிரமாக நம்ம ஆங்கில மருத்துவத்தை வந்து நாடணும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முத்தின ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து கோல்டு வந்து கோழிகளுக்கு வந்து வந்திருக்கும். கோழிகளுக்கு சளிதான் சிஸ்டர் வந்திருக்கு, அதுவே க்யூர் ஆயிருமா, வந்துட்டு அதே க்யூர் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகாதுங்க. நம்ம ஃபார்முக்கே பெரிய லாஸ் வந்த மாதிரி தான் சளி வந்துச்சுன்னா. ஏன்னா வந்து ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே டோட்டலாக எல்லா கோழிங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பரவுங்க. சளிங்கிறது வந்து பரவுற நோய், பாக்டீரியா நோய். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எல்லா கோழிகளுக்கும் பரவிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு நோய் வருது அப்படின்னா மற்ற கோழிங்களை எல்லாத்தையுமே வந்து இந்த கோழியிலேருந்து பிரித்து வைக்கணும், தனிமைப்படுத்திட்டு இதுக்கு வந்து நம்ம என்னென்ன டேப்லெட் கொடுக்கணும், என்னென்ன சிரப் கொடுக்கணும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி டேப்லெட் எல்லாம் கொடுக்கணும். இயற்கையாக நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து துளசி, சுக்கு, மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து பெரிய கோழிங்களா அது தீனி சாப்பிட்றது அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இல்லைன்னா அது எல்லாத்தையுமே டோட்டலாக அரைச்சி கோழிங்க சாப்பிட்ற அந்த தீனியில் வந்து நம்ம கலந்து வைக்கணும். இல்லைன்னா நல்லா 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா காய்ச்ச வேணால் ஓரளவுக்கு வந்து வெது வெதுப்பாக வச்சு அதில் வந்து இது எல்லாத்தையுமே போட்டு ஹீட் பண்ணி நல்லா வடிகட்டி கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். இதனால் வந்து கோழிகளுக்கு வந்து சளி சீக்கிரமாக நல்லாயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே எந்த டைமிங்கில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு டைமிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அது எந்திரிச்சோடனே நம்ம அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம்ல, அந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த துளசி, சுக்கு, மிளகு, வெங்காயம், பூண்டு, மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம வடித்து வைக்கிறனால வந்து மார்னிங் டைம்லேயே வைக்கணும். அப்போ தான் வந்து அது பசியோடு இருக்கும், தண்ணியை வந்து சீக்கிரமாக குடிக்கும். அந்த டைமில் வந்து வைக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் வெந்தயத்தை வந்து கொஞ்சமாக நல்லா அரைச்சி, வெந்தயத்தையும் அரைச்சிக்கணும், மஞ்சளும் போட்டு அதை வந்து கொஞ்சம் சூடான பாலில் வந்து நம்ம இதை வந்து சிரப் மாதிரி கொடுக்கலாம். இதையும் வந்து தனியாக நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கறனால வந்து இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவங்க. இதை வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு, பெரிய கோழிங்களுக்கு இது செய்ய முடியாது, சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு வந்து இந்த மஞ்சளும் வெந்தயமும் பால் இந்த 3மே கலந்து கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேன் ப்ளஸ் இஞ்சி சாறு, தேனையும் இஞ்சி சாறு அந்த 2யுமே வந்து பெரிய கோழிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். சின்ன கோழிகளுக்கு வந்து இஞ்சி வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கோல்டு அதிகமாயிரும். தேனும் இஞ்சியும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 2யும் மிக்ஸ் பண்ணி பெரிய கோழிங்களுக்கு ஒரு நம்ம பசங்களுக்கு கொடுப்போம்ல டானிக் பாட்டில், அதில் வந்து ஒரு 2 ml அந்த மாதிரி வந்து எல்லா கோழிங்களுக்கும் வந்து நம்ம வாயில் வந்து ஊற்றிடலாம். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட முடியாது, ஊசியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து நம்ம மருந்து ஏற்றி வாய்க்குள்ளே வந்து கோழிங்களோட வாய்க்குள்ளே வந்து நம்ம போட்டு விடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சரிங்க சிஸ்டர் இதெல்லாம் ஓகே தான், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஆர் 3 கோழிகளுக்கு வந்துருச்சு, நாங்கள் வந்து இப்போவே போட்டாகணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் மருந்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின ஸ்டேஜ், அதாவது கடுமையான நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப முத்திருச்சு, நம்ம இதுக்கு மேலே வந்து இயற்கை மருத்துவம் போட்டால் கண்டிப்பாக ரெடி ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மருத்துவம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கோழிகளை வந்து அந்த சளி வந்திருக்கு அப்படின்னா கோழிகளை வந்து தனிமைப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு கோழிக்கு சீக்கிரமாகவே பரவும், ஒரு கோழியிலேருந்து மற்ற கோழிங்களுக்கு சீக்கிரமாகவே சளி வந்து பரவிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் முக்கியம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியை தனிமைப்படுத்தி வச்சுக்கணும். நான் சொல்கிற மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்லேயும் கலந்து வைக்கலாம், இல்லை வாட்டர்லேயும் கொடுக்கலாம், இல்லை தனியாக நான் வந்து மாத்திரை போட்டுட்டுறேன் அப்படின்னா மாத்திரையும் போட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் 4 டைப் ஆஃப் மாத்திரை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைலோடெக்ஸ் பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடில் கலந்து வைக்கலாம். கோழிங்க வந்து சாப்பிட்றதில்ல, அந்த ஃபீடில் வந்து நம்ம கலந்து வைக்கிறதுனால வந்து அதுவே வந்து சீக்கிரமாக கொத்தி சாப்பிட்ரும். ஆனால் ஒரு கோழிங்க வந்து ஃபீடே வந்து எடுக்காது, தலையை தொங்க போட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். அந்த கோழிகளுக்கு வந்து நம்ம இந்த பவுடர் வந்து வைக்கிறதுனால வந்து யூஸ் இல்லை. அதே தண்ணி குடிக்குதுங்க சிஸ்டர் அப்படின்னா என்ட்ரோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரும், அமெக்ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அமெக்ஸோவேட் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டோஸ். இதில் நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன பவுடர் வந்து நம்ம ஃபீடில் கலக்கிறது. இப்போ சொல்கிற என்ட்ரோசின் அமெக்ஸோவேட் ட்ராப்ஸ் வந்து வாட்டரில் கலக்கிற ட்ராப்ஸ். இது வந்து சரிங்களா, நான் உங்களுக்கு வந்து நான் வேணால் மேலே வந்து ஒரு இதில் வந்து போட்டுடுறேன். வாட்டர் ட்ராப்ஸ் வேறு,
பவுடர் வேறு, ஃபீடில் கலந்து வைக்கிற பவுடர் வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெக்டோ சி விட்டமின் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ இருக்கிறதுக்கு 1 கிலோ இருக்க கோழிகளுக்கு தனியாக ஒரு மாத்திரை, அந்த மாதிரி வந்து மாத்திரை ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற டேப்லெட்டும் வந்து நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். தண்ணீர் வந்து அந்த சளி வந்திருக்குல்ல அந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் நார்மலாக வெதுன்னு இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த சளி இருக்கிற கோழிகளுக்கு வந்து நம்ம ஜில் வாட்டர் கொண்டு போய் ஊற்றினா கண்டிப்பாக வந்து சளி எச்சாதாங்க பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாமும் நான் போட்டேங்க சிஸ்டர், ஆனால் க்யூர் ஆகலை. நீங்கள் சொன்ன மருந்தெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா நான் மேலே ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்து 1 கிலோ கோழி குஞ்சு 1 கிலோவுக்கு மேலே இருக்க கோழிகளுக்கு அப்படின்னா ஒரு முழு மாத்திரையை வந்து அப்படியே போட்டுட்டுக்கோங்க. அதாவது வந்து மாத்திரையை தண்ணியில் போட்டு கரைச்சி அதை அப்படியே வந்து இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து கோழியோட வாயில் போட்டுட்ருங்க. இல்லை 1 கிலோவுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அரை மாத்திரையை வந்து தண்ணியில் கலந்து அதை வந்து தனியாக போட்டுட்ருங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராங்க சிஸ்டர், டேப்லெட் வேணாம் நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனும் நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி விட்றேன். அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெக்கையில் வந்து கோழியோட ரெக்கையில் வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த 2மே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 மருந்து யூஸ் பண்ணி என்னால் க்யூர் பண்ண முடியல அப்படின்னா இந்த 2 மருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணணும். சூடான தண்ணியில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சளி பிடிச்சிருக்க கோழிகளை வந்து தனிமைப்படுத்தி அதுக்கு வந்து டெய்லியும் க்ளீனான தண்ணியும் சுத்தமான ஃபீடும் வந்து கொடுத்துட்டே வரணும். அதனால் வந்து சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிருங்க. நான் இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது ப்ரமோஷனுக்காக இல்லை, நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுகளுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 1 ml அந்த ஸ்டேஜில் வந்து கொடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக டோஸ் கொடுத்துடாதீங்க, ஏன்னா குஞ்சுகள் எல்லாம் வந்து இறந்துரும். டோஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கோழிங்க வந்து சீக்கிரமாக நல்லாகும். இல்லை டோஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டா பெரிய கோழிங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. சின்ன குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது வந்து டோஸ் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு வேணாங்க சிஸ்டர், வேறு என்ன எனக்கு இது பண்ண தெரியாது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் கோழிகளை எடுத்துகிட்டு போய் ஊசி போட்டு வந்துடலாம். இல்லை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன், நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து போட முடியும் அப்படின்னா டைரெக்டாக வெட்டினரி டாக்டர் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த கோழிகளுக்கு வந்து போட்டுட்டு எல்லா கோழிகளுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா தடுப்பூசி வந்து போட சொல்லிடுங்க. ஏன்னா வந்து எல்லா கோழிகளுக்கும் கொஞ்சம் பரவாமல் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி பராமரிப்பு பண்ணால் கோழிகளுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னா ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காற்று அடிக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோழிகை இருக்கிற இடத்துல வந்து குளிர்காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. குளிர் சீசன்லேயும் மழை சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படுதா வந்து நம்ம கீழே இறக்கி விட்டுறணும். படுதா வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தினமும் தண்ணி மாற்றணும், உணவு பாத்திரமும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தீனி அந்த ட்ரிங்கரும் ஃபீடரும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி டெய்லியுமே நம்ம 2 டைம் தீனி போட்டாலும் அந்த 2 டைமும் வந்து க்ளீன் பண்ணி தீனி போடுற மாதிரி இருக்கணும். பாதிக்கப்பட்ட கோழியை வந்து தனியாக வச்சுருக்கணும். எல்லா கோழிங்களோட விட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் பெரிய லாஸுக்கு வந்து நம்மளே வந்து ஏற்படுத்தின மாதிரி ஆயிரும். அந்த கோழிங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனிமைப்படுத்திடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி நோய் வந்து நம்ம கோழிகளுக்கு வராமல் எப்படி ஃபஸ்ட்டே நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இருக்கிற தண்ணி வந்து நல்லா கொடுக்கணும். அதாவது வந்து விட்டமின் தண்ணி அப்படின்னா நல்லா சுத்தமான தண்ணியாக வந்து ஹாட் வாட்டர் அந்த மழை காலங்களில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டராக கொடுங்க. அதே மாதிரி ஐபிடி லசோட்டா அப்படிங்கிற தடுப்பூசி வந்து சின்ன குஞ்சுலேயே வந்து போட்டுருங்க. தடுப்பூசி வந்து போடலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும். அதனால தான் வந்து சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து F1, அடுத்து லசோட்டா, அடுத்தது வந்து ஃபஸ்ட் F1, ஐபிடி, லசோட்டா இந்த 3யும் வந்து 3 தடுப்பூசிகள் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்து போட்டுருங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து இந்த மாதிரி சளி அந்த நோயெல்லாம் வந்து வராது. இந்த குஞ்சுகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் போலிங் சிஸ்டர் இப்போ போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ போட முடியாது. அந்தந்த வயசில் தான் அந்தந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஹெர்பல் டானிக் ஏதோ ஒன்று நம்ம வந்து அதாவது மூலிகை டானிக்னு சொல்லி கோழிகளுக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் வந்து கொடுப்பாங்க ஹெர்பல் டானிக்கு.
அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து என்னென்ன எந்த அளவுக்கு நம்ம டோஸ் கொடுக்கணுமோ அந்த டோஸ் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து கோழிகளுக்கு பெரிய கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். கோழி குஞ்சுங்க அன்னைக்கு மழை வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமிங்கில் வந்து ஓப்பன் பண்ணி விடாமல், இல்லை மழை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கோழிகள் வந்து மெயினாக நனைய விடாமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி விட்டேங்க சிஸ்டர், மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான வார்ம் வாட்டர் மறுநாள் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடாமல் வார்ம் வாட்டர் எல்லாம் கொடுத்து மறுநாள் கொஞ்சம் நல்லா கோழி குஞ்சுகளை வந்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஷெட்டில் வந்து ஈக்கள் போய் இது உட்காராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோட எச்சத்திலிருந்து நோய்கள் வந்து நிறைய நோய்கள் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி எச்சத்திலிருந்து எந்த ஒரு நோயும் வந்து பரவாமல் பார்த்துக்கோங்க. ஷெட்டை எப்பவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கான பெரிய பாதிப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வந்தே ஆகுங்க. நம்ம வந்து கரெக்டான பாதுகாப்பு தடுப்பு முறைகளும் முன்னெச்சரிக்கையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வச்சுருந்தா இந்த மாதிரி பெரிய பாதிப்பை வந்து நம்ம தடுத்துடலாம். சின்னதாக நம்ம கவனக்குறைவு பார்த்திங்கன்னா பெரிய லாஸை நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம கொஞ்சம் கவனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம கோழிகளை வந்து ஆரோக்கியமாகவும் வளர்ச்சியாகவும் வந்து கொண்டு வந்துடலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன விவசாயம் தாங்க நம்ம உயிர். ஏதோ சொல்கிறாங்க கோழிகளை வந்து நம்ம ஏதோ டைம் பாஸ்க்காக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு அதில் இருக்கிற லாஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிஸ்னஸ் மாதிரி தான். எல்லோரும் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நம்ம கோழிங்களை வச்சு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இடம் நல்லா இருந்தால் சரிங்க, நம்ம கோழிகளை வந்து நல்லாவே வளர்க்கலாம். சென்னை சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கோழிகளை வந்து அவ்வளோ விஸ்தானமாக வந்து வளர்க்க முடியாது. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் சின்னதாக ஷெட்டு போட்டு வளர்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். ஷெட்டு எப்படி போடலாம், எங்கேருந்து கோழி குஞ்சுகள் வாங்கலாம், எப்படி வந்து நம்ம பராமரிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுடலாங்க. ரொம்ப நன்றிங்க. பாய்ங்க.